என்ன சொன்ன? அடிச்சு திருத்துற வயசா இவளுக்கு. பொண்ணா பிறந்தவளை கை தொட்டு அடிக்கலாமாப்பா? இவ வழி தவறி போறா, நீங்க முறை தவறி போறீங்க. இந்த பழிகாரிக்கு உடம்புலதான் அடி விழுந்தது. அதை விட 10 மடங்கு என் நெஞ்சில் அடிபட்டுக்குமா. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் நடக்கல. வீணா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? கற்பனையா? இந்த போட்டோ பாரு. பாரு, நீச்சல் குளத்துக்கு போய் அரை நிர்வாண ஆட்டம் போட்டிருக்கிறான். இதை யாரோ போட்டோ பிடிச்சு அனுப்பியிருக்க. இவளை அடிச்சா என்ன கொன்ன? அபிராமி, நாங்க மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யலையேம்மா. எங்களை ஏம்மா இப்படி போட்டு வதைக்கிற? அம்மா, அம்மா, சூட, நீ இன்னும் தூங்கலையா? அம்மா, ராதிகாவை உடனே காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா? இதெல்லாம் நினைச்ச உடனே நடக்கிற காரியம் அம்மா. மாப்பிள்ள பார்க்க வேண்டாம். அம்மா, எனக்கு ஒரு வரன் வந்ததா சொன்னீங்களே, அதே ராதிகாவுக்கு முடிச்சிடலாம். சுகுணா, அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? இந்த நியாயம் எல்லாம் பாக்குறதுக்கு இதுவாமா நேரம்? ராதிகா தலையில பழிப்பாவம் வந்து விடியறதுக்கு முன்னால சீக்கிரமா முடிச்சிடலாமா? நீ சொல்றதும் சரிதாம்மா. காலையில அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ இப்ப போய் தூங்குமா. நீயா இந்த ராத்திரில என்னாச்சு? இந்தியாவுக்கு நடுராத்திரில தானே சுதந்திரம் கிடைச்சது. எனக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இனிமே நான் அடிமை இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா, என்னை யாருன்னு புரிஞ்சுக்காத ஜன்மங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க போறேன். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்ன எனக்கு அழகியா வரும் மூர்த்தி. எனக்கு அக்காவா பிறந்த எனிமி நம்பர் 1 நான் கேபரேக்கு போக முடியாதபடி என்ன டாக்ஸிலேயே அடிச்சா. எனக்கு அப்பாவா பிறந்த எனிமி நம்பர் 2 நீச்சலுடைய போட்டோ பார்த்துட்டு கண்ணு மண்ணு தெரியாம என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாரு. எனக்கு அம்மாவா பிறந்த எனிமி நம்பர் 3 அடிக்கிறதெல்லாம் தடுக்காம அழற மாதிரி நடிச்சது. இதெல்லாம் போதாதுன்னு எவனா ஒரு முன்பின் தெரியாத ஒரு முண்டத்தை தலையில கட்டணும்னு அம்மாவும் மகனும் சதி திட்டம் போட்டாங்க. அதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். ராதிகா, நிலைமை புரியுது. ஆனா உன்னை காணணும் உங்க அப்பா போலீஸ கூட்டு வந்தா? உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் சரி, என்ன பிடிக்க முடியாது. என் பணத்தை வேணும்னா கொண்டு போலாம். டோன்ட் பீ சில்லி. உனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ மூர்த்தி. உங்க கொள்கைப்படி கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமான உலகத்துக்கு நான் வந்துட்டேன். நீ கட்டில படுத்துக்க, நான் வெளியே வராண்டாவில படுத்துக்கிறேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்யூ, சேம் டு யூ. இவரை போய் எங்க அம்மா திட்டுது. அதோட நாக்குல நரம்புக்கு பதிலா ஸ்பிரிங் தான் இருக்கணும். இதுதான் எம்எம் போம் போல இருக்கு. மூர்த்தி ரொம்ப லக்கி. ராதிகா, ஏன் கத்துற?
கனவு கனவு கண்ட கனவுலையும் கத்துறதுதான் உன் வேலையா? உன் கேரக்டரே இதானா? தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க. குட் நைட். குட் நைட். அவ படி தாண்டி வெளியே போயிட்டா. இனிமே நான் எப்படி இந்த வீட்டு படியை தாண்டி வெளியே போக முடியும்? நாளைக்கு முகத்துல எப்படி முடிப்பேன்? இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? அவளை எங்கேயாவது தேடி அழைச்சிட்டு வரக்கூடாதா? எங்கேயோ ராத்தங்கிறவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்? இல்ல, மகள்கிற உறவை எல்லாம் இனிமே மறந்துட வேண்டியதுதான். அப்பா, என் தங்கச்சி நிச்சயமா எந்த அபாண்டத்துக்கும் ஆளாக்க மாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அப்ப நீ கேட்ட தைரியம் சொல்ல வர இல்ல. பொண்ணு மட்டும் நினைவு வச்சு, உன் வாழ்க்கை மேடா இருக்கணும்னா அவ விழுந்த பள்ளத்தை மூடிட வேண்டிய. உனக்குதான் காலையில கடைக்காரனை கேர பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, என்ன கண்ணெல்லாம் சவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலையா? இல்லையே, நல்லா குரட்டை விட்டு தூங்குனேன். அப்ப குளிச்சுட்டு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிட போலாம். நீங்க தானே ஆபீஸ் போனோம், முதல்ல நீங்களே குளிச்சிடுங்க. ஓகே. அப்படியா? உன்னதாண்டா கூப்பிடுறா? இல்ல, உன்னதாண்டா. ரெண்டு பேரே தான். பாலாட்டினீங்க, பல்ல வச்சு கையில கொடுத்துட்டேன். யாரம்மா சொல்ற? வெறி நாயங்க. தனியா ஒரு பொண்ணு வந்தா லோலோலோலோன்னு பின்னாலே அலையறானுங்க. ஏன்பா இப்படி கலாட்டா பண்றீங்க? இப்ப தெரிஞ்சதா? போங்க. போயிட்டாங்கம்மா. தேங்க்ஸ். தனியாவா வந்திருக்கிறேன்? ரயில்வே ஸ்டேஷன் வர்றவ ரத கஜா துரக பதாதிகளோடு வரணுமா? எங்கம்மா போறேன்? கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவில எங்க? டெல்லிக்கு. கல்கத்தாவிலயா இருக்கு டெல்லி? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சதுனா தாமா கேக்குறேன். நானும் டெல்லிக்கு தான் போறேன். நீங்க போங்க, நான் பொம்பாய்க்கு போறேன். பம்பாய்க்கா? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? பேசாம இப்ப புஸ்தகத்தை படிங்க. ஏமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரல. ஒரு பொண்ணு உட்கார்ந்தா கேள்வி, நின்னா கேள்வி. சரி, இப்ப எங்கதான் போற? நான் என் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவேன். டிக்கெட்? டிக்கெட் இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட், ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட். போதுமா? போதும். தோண
நானே கன்ஃபியூஷன்ல இருக்கு, நடுவுல பேட்டி வேற. எஸ் சார். ஏமா ஏதா சாப்பிடுறியா? வேணும் ஐஸ் வாட்டர். பாய்.